பகுபத உறுப்பிலக்கணத்தில் சுட்ட என்ற வார்த்தையை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட என்பதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்க்கணும். சுட்ட என்பது வார்த்தை முடியல, அப்போ ஏதோ ஒரு வார்த்தை நம்ம போட்டால் தான் அது முடியும். அப்போ சுட்ட அப்பளம் அப்படின்னு நம்ம போடலாம். சுட்ட அப்பளம் அப்படின்னு போடலாம். அப்பளம் என்பது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எஞ்சி நிற்பதனால சுட்ட என்பதற்கு பெயரெச்சம். பெயரெச்சொலுடைய விகுதி என்ன? பெயரெச்சொலுடைய விகுதி அ. அப்போ ஆ வந்து இறுதியில் வரணும். இப்போ சுட்ட என்பதற்குடைய வேர்ச்சொல் என்ன? சுடு. ஏன்னா அதுதான் பகுதி, அதுதான் கட்டளைச்சொல். அப்போ சுடு என்பது தான் அதோடைய கட்டளைச்சொல். அப்போ சுடு கூட்டலை அதோட பிரித்தா சரிதான். ஆனால் நமக்கு வார்த்தை என்ன? சுட்ட. நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்? சுட அப்படின்னு தான் பிரிச்சுருக்கோம். அப்போ சுட என்கிற வார்த்தை சுட்ட என்ற வார்த்தை எப்படி மாறும் அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இட்டு இன்னொரு இட்டாக மாறும். இன்னொரு இட்டை இரட்டிக்கும். இரட்டித்து அது இறந்த காலத்தை காட்டும். அப்போது அந்த சுடுங்கிறது சுட்டு என பகுதி இரட்டித்து, பகுதி இரட்டித்து இரட்டித்து இறந்த காலத்தை காட்டியதுன்னு எழுதணும். இறந்த காலத்தை காட்டியது அப்படின்னு எழுதணும். நன்றி, வணக்கம். இப்படி தான் எழுதணும். பகுதி இரட்டித்து இறந்த காலத்தை காட்டியது. அப்போ சுடு கூட்டல் தான். சுடு என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இட்டு இரட்டித்து சுட்டு என்று இறந்த காலத்தை காட்டியது அப்படின்னு எழுதணும். நன்றி.